வெல் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி 2017 கேட்ட மேனுஃபேக்சரிங் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ டூல் க்ரைட்டீரியான் இஸ் நார்மலி யூஸ்டு. எதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாங்க் வியர் தான் ரைட் ஆன்சர். ஸோ ஃப்ளாங்க் வியர்னால் என்னென்னா, வியர் டேக்ஸ் பிளேஸ் அட் தி ஃப்ளாங்க் ஃபேஸ். ஸோ அதாவது ஃப்ளாங்க் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியர் அக்கறாச்சுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாங்க் வியர் அப்படிம்பாங்க. இந்த ஃப்ளாங்க் வியர் நமக்கு அக்கறாகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஸோ என்னென்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அப்ரேசிவ் ஆக்ஷன் ஆஃப் பார்ட்ஸ். இந்த 2 ரீசனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாங்க் வியர் வந்து பார்த்திங்கன்னா அக்கறாகும். அதுக்கப்புறமேட்டுக்க செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Simplest and low cost clamp used in jigs and fixtures is. So simplest as well as low cost clamp என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் கிளாம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர். ஸ்ட்ராப் கிளாம்ப் தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா. அப் தென் தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். த காம்போனண்ட் ஆஃப் டிஎன்சி சிஸ்டம். டிஎன்சி சிஸ்டத்தில் என்னென்ன காம்போனண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்சி சிஸ்டம்னு முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். டிஎன்சி சிஸ்டம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சின்னு சொல்லுவாங்க. டி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிவ், என் ஃபார் நியூமெரிக்கல், சி ஃபார் கண்ட்ரோல். ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சி சார்ட் தான் இது. டிஎன்சி சார்ட்டில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர், அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மெமரி, ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்மிஷன் லைன், 3 இது பயன்படுத்துகிறாங்க. ஸோ த காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிஎன்சி சிஸ்டம் என்னென்னா கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் 1, பல்க் மெமரி 2, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் லைன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ டிஎன்சி சிஸ்டம். ஸோ தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹீட் டெசிபேஷன் இன் டிக்ரீசிங் மேக்னிடியூடில் கேட்டிருக்கான். ஸோ டிக்ரீசிங் மேக்னிடியூட்னா அதிகத்துலேருந்து கம்மின்னு அர்த்தம். இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிப், டூல், ஒர்க் அண்ட் என்விரான்மெண்ட். அதாவது லேத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிப் இது ஒரு பொருள் வந்து நம்ம லேத்துலேருந்து ஒர்க் பண்ணுறப்ப அதிகப்படியான ஹீட் வந்து பார்த்திங்கன்னா சிப்பில் எக்ஸிபிட் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கா டூலில் எக்ஸிபிட் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க், அதுக்கப்புறம் தான் அந்த அதில் இருக்க ஹீட் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 80% ஆஃப் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். தென் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஒயர் கட்டிங். ஸோ எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஒயர் கட்டிங்கில் என்ன வகையான எனர்ஜி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஒயரில் தெர்மல் எனர்ஜி பயன்படுத்துவாங்க. ஸோ தெர்மலாக மெக்கானிக்கலான்னு கேட்பாங்க. நம்ம எல்லோரும் மெக்கானிக்கல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ தென் த ஷ்ரிங்கேஜ் தட் இஸ் ஆடட் டு பேட்டர்ன் டு டேக் அண்ட் கேர் ஆஃப். ஸோ பேட்டர்னில் என்ன ஷ்ரிங்கேஜ் ஆட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஷ்ரிங்கேஜ் இருக்குது, சாலிட் ஷ்ரிங்கேஜும் இருக்குது. பட் நமக்கு மேக்ஸிமம் சாலிட் ஷ்ரிங்கேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ தென் கிரைன் சைஸ் டியூரிங் சொலிடிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல். அதாவது ஃபைன் கிரைன் சைஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க கேஸ்டிங்கில். ஸோ ஃபைன் கிரைன் சைஸோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபைன் கிரைன் சைஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் கம்மியாகும். ஸோ பெர்மியபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைன் கிரைன் சைஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் நியூக்ளியர், லோயர் க்ரோத் ரேட். அதாவது ஹையர் நியூக்ளியேஷன் பட் லோயர் க்ரோத் ரேட். இந்த 2 கண்டிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைன் கிரைன் சைஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ தென் ஷீட் மெட்டல் ட்ராயிங் ஆப்ரேஷன். ஷீட் மெட்டல் ட்ராயிங் ஆப்ரேஷனில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஷீட் மெட்டல் ட்ராயிங் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கப் ஷேப்டு பார்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாளாக மடித்து கப் ஷேப்பில் நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதுதான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ ஷீட் மெட்டல் ட்ராயிங் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கப் ஷேப்டு பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண பயன்படுத்துவாங்க. தென் ஸ்ப்ரிங் பேக் ஆஃப் ஷீட் மெட்டல் இஸ் டியூ டு. ஸ்ப்ரிங் பேக் ஆஃப் ஷீட் மெட்டல், அதாவது ஷீட் மெட்டலில் ஸ்ப்ரிங் பேக் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸ்ப்ரிங் பேக்னால நமக்கு தெரியும் எனர்ஜியை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு ரிலீஸ் பண்ணுற பொருளுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங்கு. ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு டியூரிங் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ தென்
the molten metal is not introduced directly into the mold cavity as it will cause. அதாவது கேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு வந்து பேட்டர்னில் ஊற்றுவாங்க. பட் அந்த பேட்டர்னில் ஊற்றுறப்ப டேரெக்டாக எடுத்தோடனே பேட்டர்னில் ஊற்ற மாட்டாங்க. ஏன் அப்படி ஊற்ற மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஏன் ஊற்ற மாட்டாங்கன்னா, நம்ம அந்த மாதிரி ஊற்றினோன்னா எரோஷன் ஆஃப் மோல்டு கேவிட்டி அக்கர் ஆகும். எரோஷனுங்கிறது ஒன் ஆஃப் த டிஃபெக்ட்ஸில் வரும். ஸோ அந்த எரோஷன் அக்கர் ஆகிறது பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டேரெக்டாக ஊற்ற மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆப் தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபார்ம் எ கேட்டிங் சிஸ்டம் ஆஃப் கேஸ்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ டஸ் நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து எழுத வேண்டிய கொஷின். ஏன்னா டஸ் நாட்னு கேட்டிருக்கான். டஸ் நாட் கேட்டிங் சிஸ்டம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிங் லைன் இருக்குது, ரைசர் இருக்குது, போரிங் பேசின் இருக்குது, ஸ்ப்ரூ இருக்குது, ரன்னர் இருக்குது. ஸோ இதில் இல்லாத பொருள் என்னென்னா பேட்டர்ன் தான் இதில் இல்லை. ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஏ பார்ட் ஆஃப் கேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர் பேசினா அதில் கேவிட்டியை ஊற்றுவாங்க, அந்த மோல்டை ஊற்றுவாங்க. அந்த மோல்டு என்ன பண்ணால் ஸ்ப்ரூ வழியாக உள்ளே வந்து ரன்னர் வழியாக நமக்கு பேட்டர்னில் போய் ஸ்டோரேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பார்ட்டிங் லைன் வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா இதுதான் பார்ட்டிங் லைனு. ஸோ இதுதான் பார்ட்டிங் லைனு. பார்ட்டிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டிஃபெக்ட்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு பயன்படுத்துவாங்க. அதாவது டிஃபெக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு பார்ட்டிங் லைன் பயன்படுத்துவாங்க. அது ஒன் ஆஃப் த எம்சிக்யூ தான். ஸோ ஆப் தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஃபார்ம் த மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ். ஸோ மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸில் எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட் கொஸ்டின் அப்படின்னு அதை பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப் தென் பவுடர் மெட்ராலஜி த மெட்டல் பவுடர் இஸ் சைஸ் இஸ் ரெடியூஸ்டு பை. ஸோ பவுடர் மெட்ராலஜியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடருடைய சைஸை வந்து எப்படி குறைக்கலான்னு கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸிங் கேஸ் வெலாசிட்டியாக, டிக்ரீஸிங் கேஸ் வெலாசிட்டியாக, இன்க்ரீஸிங் கேஸ் ப்ரெஷராக, டிக்ரீஸிங் கேஸ் வால்யூமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் த கேஸ் வால்யூம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப் தென் ஹேமர். ஸோ இன் ஹேமர் ஃபோர்ஜிங் ஹேமர் டஸ் நாட் கண்டெய்ன்ஸ். டஸ் நாட்னு ஒரு கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தான் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ ஹேமர் ஃபோர்ஜிங்கில் எது இருக்காதுன்னு ஹேமரில் எது இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்வில் தான் இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது சொலிடிஃபிகேஷன் டைம் கேட்டிருக்காங்க. சொலிடிஃபிகேஷனுக்கான டைமுக்கான ஃபார்முலா என்னென்னா V/A த ஹோல் ஸ்கொயர். இதில் வீணா என்னென்னா வால்யூமு, ஏங்கிறது ஏரியா. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கொஷின்லேயே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், கரெக்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.648 மினிட்ஸ்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப் தென் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் ஃபோர்ஜ்டு ஹெட் பார்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ்டு பார்ட்ஸுடைய அட்வான்டேஜ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபோர்ஜ்டு பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ரொடக்ஷன் கிடைக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வியர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஃபோர்ஜிங் டெம்பரேச்சரும் கம்மி. இதில் வந்து ஆட் ஒன் அவுட்டாக வரது எதுனா ஹையர் ஃபோர்ஜிங் ஹெட்டு தான் ஆட் ஒன் அவுட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அப் தென் நீட் ஆயில்ஸ் கேன் பி ப்ரிஃபர்டு while மெஷினிங் ஆஃப். ஸோ நீட் ஆயில் வந்து எந்த பொருளை மெஷின் பண்ணுறப்ப நமக்கு பயன்படுத்துவான்னு கேட்குறாங்க. ஸோ நீட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் அலாயை மெஷினிங் பண்ணுறப்ப பயன்படுத்துவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 150 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 17 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்லேருந்தே கேட்டிருக்கிறாங்க, எம்டிலேருந்தே கேட்டிருக்கிறாங்க. ஸோ எம்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ இதில் இருக்க கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியாத கொஷின் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.